அண்ணாமலை வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி லண்டன் போனதுக்கப்புறம் தான் எடப்பாடி உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட ஆரம்பித்தார். இப்போது அந்த 3 மாத காலம் முயற்சி பண்ணி பார்த்தாரு, பல விஷயங்களை கையில் எடுத்தார், அறிக்கையெல்லாம் விட்டார். இப்போ திருப்பி அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை மறுபடியும் இப்போ அறிக்கைகள்லாம் விட ஆரம்பித்து அவர் முன்னணிக்கு வந்துட்டுருக்கார். இந்த இடத்துல எடப்பாடி எப்படி தன்னுடைய எதிர்க்கட்சி ரோலை பண்ண போகிறாருன்றது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் வந்து அசெம்பிளியில் சமீபத்தில் அந்த டங்ஸ்டன் விஷயத்தில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் திமுக அதில் சரியாக பண்ணலை. அவர் நல்லா பண்ணான்றதோட திமுக அதை சரியாக கவுண்டர் பண்ணலன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அவர் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, 10 மாதம் என்ன பண்ணீங்கன்னு ஒரு விஷயத்தை கேட்டால் அதில் என்ன தப்பு இருக்குன்னா அது நியாயமான விஷயம்னு கூட நிறைய பேர் பொதுமக்களில் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அசெம்பிளியில் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இவரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து இன்னும் தீவிரமாக களமாடணும். திமுகவை பற்றி எந்த விதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்ல மாட்டேன்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். அதில் வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது போல் இருக்குது.